பெற்று புனிதமாக வாழ்வதற்காக கூடி வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் இந்த திருக்கோவிலில் நடத்துகிற அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து மன மகிழ்வோடு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் எல்லாருடைய எண்ணங்களும் நிறைவேறி இந்த பூவுலகில் இன்புற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இங்கே வந்திருக்கிற ஒரு பக்தர்கள் அனைவருமே ஒரே ஒரு ஞானத்தை மீது நம்பிக்கை வைத்து தான் எல்லாருமே வந்திருக்கிறார்கள். கருப்பசாமி என்னும் அருளை பெற்ற ஒரு ஞானத்தை நம்பி ஞானத்தால் நடக்கின்ற வாக்கை நம்பி தான் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். இந்த ஞானத்தை எல்லாரும் பெற்றுவிட முடியுமா அப்படின்னா எல்லாராலுமே பெற முடியும். அதுக்கு பிறவி பயன் வேணும். இன்னொன்று, தெளிந்த அறிவும் தெளிந்த செயல்பாடும் நம்பிக்கையும் உள்ளம் உறுதி கோணாத லட்சிய நோக்கும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஞானத்தை பெற முடியும். ஞானத்தில் பல பேர்கள் கற்பனை செய்திருப்பார்கள். தன்னை ஒரு சித்தராக, தன்னையவே ஒரு முனிவராக, நான் இந்த பூவரிகள் இப்பொழுது முனிவராக பிறந்திருக்கிறேன் என்ற ஒரு கற்பனை செருக்காக சில பேர்கள் இந்த பூவுலகில் தவழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது உண்மையிலேயே அவர்களுடைய அறியாமையா அல்லது அவர்களுடைய மனம் ஏற்றுக்கொண்ட கற்பனை மாயையா அல்லது உண்மையிலேயே அப்படி ஒரு அவதாரத்தை அவர்கள் அடைந்தார்களா என்பதை கேட்டால் அவர்களால் அது மெய்ப்பிக்க முடியாது. ஆனால் அவர்களுடைய எண்ணங்களில் அப்படி ஒரு பதிவு இருக்கும். ஒருவர் என்னிடம் கேட்டார், நான் யார் என்று தெரிகிறதா அப்படின்னு கேட்டார். அவருடைய கேள்விக்குள்ளே இருக்கிற அர்த்தங்களை நல்லா புரிய வேண்டும். நான் யார், நான் யார் என்று தெரிகிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டார். நீ யார் என்று உனக்கு தெரிந்து கேட்கிறாயா அல்லது நீ தெரிந்ததை சரியா தவறா என்ற குழப்பத்தை தீர்த்து கொள்வதற்காக என்னிடம் கேள்வி கேட்கிறாயா என்றெல்லாம் நாம் அவற்றை பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். ஒரு மனிதன் என்னை நான் யார் என்று கேட்டால் அதுக்கு எப்படி பதில் சொல்வது? நீ மனிதன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவருடைய கற்பனை என்னவென்றால், நான் இந்த உலகில் இந்த சித்தராக இப்பொழுது நான் மறுபிறவியாக பிறந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை கூறுகிறார். நம்ம கிராமங்களில் அந்த காலத்தில் மூத்தோர்கள் வழிபாடு பண்ணுவாங்க, இறந்தோர்கள் வழிபாடு நம்ம கிராமங்களில் பண்ணுவாங்க. இப்பவும் கூட பொங்கலுக்கு மறுநாள் பின்ன ஆடி அமாவாசை சமயத்தில் இறந்தோர்களுக்கு படையல் வைத்து நினைவு கூர்ந்து அவங்க சாமி கும்பிடுவாங்க. அப்பொழுது அந்த இறந்தோருடைய ஆத்மா இருக்கக்கூடிய ஒருவர் மீது சாமி மாதிரி அருளாக இறங்கி அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது என்னமெல்லாம் கேட்டாங்களோ, எப்படியெல்லாம் இருந்தாங்களோ, எப்படியெல்லாம் அவங்களுடைய அங்கங்கள் அசைவுகள் இருந்ததோ அதையெல்லாம் நமக்கு அவங்க மெய்ப்பித்து காட்டுவாங்க. அதை மெய்ப்பித்து காட்டுவாங்க. இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அந்த வாழ்ந்து சென்றவருடைய சரித்திரத்தை, வாழ்ந்து சென்றவருடைய அனுபவங்களை இவங்க மனதில் ஏற்கனவே தெரிந்திருப்பாங்க. சில பேர்கள் மூலமாக அல்லது வீட்டில் உள்ளவர்கள் மூலமாகவே தெரிந்திருப்பாங்க. அது இவங்களுடைய ஆழ்மனதில் பதிவாகி, அந்த ஆழ்மனதில் பதிவானோன்னு இந்த சாமி கும்பிடுகிற நேரம் அந்த உணர்வு அந்த ஆத்மா இவர்களை சார்ந்ததாக இவர்கள் மனதில் நினைக்கிற பொழுது அந்த அங்க அசைவு, அந்த பேச்சு தன்மை, அவர்கள் பேசிய வார்த்தை, இவைகளெல்லாம் அவர்கள்ட்ட மிளிரும் வரும். இதை மறுபிறவி என்றோ அவதாரம் என்றோ சொல்ல முடியுமா அப்படின்னு ஞானிகள் உலகத்தில் ஒரு கேள்வி இருக்கும். இது என்ன என்றால், நம்முடைய மனதை பக்திமயமாக்கி
மூத்தோர் மீது செலுத்துகிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையின் பேரில் நம்முடைய உணர்வுகளில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது மட்டும்தானே தவிர அந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள் இறங்கி விட்டது என்பதை நம்மால் நம்பவும் முடியாது, மெய்ப்பிக்கவும் முடியாது. ஏன் மெய்ப்பிக்க முடியாது அப்படின்னு கேட்டோம்னா, அதே ஆத்மா மறுபிறவி எடுத்ததாக ஒரு நிலை இருந்தால் இவர்களுக்கு ஆடியதும் பாடியதும் பேசியதும் உண்மை என்று யாராலும் மெய்ப்பிக்க முடியுமா? முடியாது. அப்போ அது என்னது? மனசு. அவங்களுடைய மனது ஏற்றுக்கொண்ட ஒரு தன்மை தான், அவங்க மனசு வச்ச ஒரு நம்பிக்கை மட்டும்தான் அதுக்கு இது காரணம். இதை போல இப்போ அகத்தியர், சிவவாக்கியார், இப்படி ஒவ்வொரு சித்தர்கள் யோகியர்கள் உலகில் வாழ்ந்து சென்றார்கள். அவர்களுடைய ஆன்மாக்கள் மறுபிறவி எடுக்காமல் இறைவனோடு ஐக்கியமாகி இன்று வரை உலாவிக் கொண்டு இருப்பதாகத்தான் நம்முடைய ஆத்ம ஞானமும் மகான்களும் நமக்கு உரைத்த உண்மைகள். அப்படிப்பட்ட மகான்கள், அப்படிப்பட்ட யோகியர்கள், சித்தர்கள் ஒருவருக்குள் இருந்து வசித்து கொண்டு இருப்பதாக ஒரு கற்பனை செய்தால் அது உண்மை என்பதை நாம தீர்மானம் பண்ணுவது எப்படி? இப்ப அகத்தியர் அப்படின்னு வச்சுக்கணும். ஒருத்தர் சொல்றாரு, நான் தான் அகத்தியர் அப்படின்னு சொல்றார். அவரை தன்னை அகத்தியராக சொல்லக்கூடிய ஒருவரிடம் அகத்தியர் எழுதிய ஏட்டுச்சுவடிகளை கொண்டு போய் கொடுத்தா வாசித்துருவாரா? ஏட்டுச்சுவடி வாசிக்கக்கூடிய பயிற்சியை பெற்றிருந்தால் அவர் ஒரு பொய்யை சொல்லி நான் தான் அகத்தியன் என்று சொன்னால் அவர் வாசித்து காட்டிடுவார். ஆனால் சராசரியாக ஒரு மனிதன் ஏட்டுச்சுவடி படித்து பயிற்சி பெறாத ஒருவன் தன்னை அகத்தியனாக சொன்னால் அகத்தியர் எழுதிய ஏட்டுச்சுவடிகளை கொண்டு வந்து கொடுத்தால் அவர் வாசிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அப்படின்னா நீங்கள் அகத்தியரா யார்? இந்த கேள்வி அங்கே வருமா வராதா? நிச்சயமாக வரும். அடுத்து கும்பமுனி, அகத்தியரை நம்ம கும்பமுனின்னு சொல்லலாம். கும்பமுனின்னு ஒரு முனிவர் இருந்தார், அப்படியும் ஒரு முனிவர் உண்டு. காவிரி நதியை தன் கமண்டலத்துக்குள்ளே அடக்கி காவிரி நதியை ஓட விடாமல் ஆணவ செருக்கை நிறுத்தியவர் அகத்தியர். இறுதியில் ஒரு நாள் தலைக்காவிரியில் மாதேஸ்வரர் மலைக்கு மேலே அகத்தியர் தவமிருந்து கொண்டு இருக்கும் பொழுது விநாயகப் பெருமான் காக்கா உருவத்தில் கமண்டலத்தை தட்டிவிட்டார். அந்த காக்கா உருவத்தில் தட்டிவிட்டு அந்த நீர் கீழே செருகி மீண்டும் காவிரியாக பெருக்கெடுத்து ஓடியது. அந்த காக்காய் காலால் விரித்து விட்ட காரணத்தினால் அதற்கு காவிரி என்பது ஒரு சிறப்பு பெயர். இப்போ தன்னை அகத்தியர் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவரால் எந்த நதியையாவது தன் கமண்டலத்துக்குள் அடக்கி வைத்துக் கொள்ள முடியுமா? அப்போ நான் அகத்தியர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையானது, எந்த அளவுக்கு சரியானது? அது ஒரு மாயை. ஒருவர் தன்னை அகத்தியர் என்று சொல்லிக்கொண்டு தமிழை உருவாக்கியவரே அகத்தியர், தமிழ் இலக்கணத்தை உருவாக்கியவரே அகத்தியர். நான் தான் அகத்தியன் என்று சொல்லி அவர் தமிழை பேசாமல் வேற மொழி போல பேசி தன்னை அகத்தியனாக மெய்ப்பித்து கொண்டு இருக்கிறார் என்றால் அது நம்ப தகுந்ததா? இப்படியெல்லாம் ஞான உலகத்தில் பல்வேறு கேள்விகள். ஒருவர் கேட்டார், எனக்குள் இருக்கும் ஒளி உங்களுக்கு தெரிகிறதான்னு கேட்டார். எனக்குள் இருக்கும் ஒளி உங்களுக்கு தெரிகிறதான்னு கேட்டார். ஆயிரக்கணக்கானவர்கள் வந்திருக்கிற பொழுது ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் ஆன்மாக்களையும் நாம் தெளித்து அழைத்து வரம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவருக்குள் ஒரு ஒளி இருப்பதாக அவர் கூறுகிறார். அவரிடம் உண்மையிலேயே அந்த ஒளி இருந்திருந்தால் நமக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? அப்படி ஒரு உள்வொளி இருந்தால் அவர் அடைந்த நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது என்னது? அது ஒரு கற்பனை. ஆனால் ஒரு ஒளியை பெற முடியுமா ஞானத்தில்? அப்படி என்று கேட்டால் அது முடியும், கண்டிப்பாக முடியும். அதுக்குன்னு ஒரு தவத்தை மேற்கொண்டு இந்த பிரபஞ்ச பேரொளியை தன் மேனியிலே இழுத்து தன்னை சுற்றி சூழ வைக்கக்கூடிய சித்து உடையவர்களால் நிச்சயமாக முடியும். அந்த நிலை உடையவர்களை ஞானிக்கு ஞான் கண்டுகொள்வார்கள்.
நிச்சயமாக கண்டுகொள்வார்கள். அதை அடையாதவர்கள் தன்னிடம் ஒரு ஒளி இருப்பதாக தானே இந்த அவதாரமாக மனம் குழம்பிக் கொண்டு நான் யார் அப்படி என்று ஒரு கேள்வியை கேட்டால் அவருக்கு இந்த பிறவியில் பதில் கிடைக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. நிச்சயமாக அதுக்கு ஒரு சாத்தியம் கிடையாது. அவர் இதே கற்பனை மாயையில் தான் வாழ்ந்து கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டியது இருக்கும். இது மனிதனுடைய ஞான சர்க்கத்தில் ரொம்ப சிந்திக்க வேண்டிய உன்னதமான கருத்துக்கள். இந்த விஷயங்களை எல்லாமே நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய மனம் எதை நோக்குகிறதோ அதை நாம் அடைகிறோம். அந்த நிலையாக நம்ம மாறிடுறோம். அவ்வளோதான் விஷயம். ஒரு பாட்டில் கோட்டரை குடித்த உடனே நம்ம அரக்கனை மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம். ஒரு கோட்டரை அடித்த உடனேயே ஒரு ஆப்பு அடித்த உடனேயே வல்லரக்கனை மாதிரி பேசுவான், அடங்காப்பிடாரி மாதிரி இருப்பான், ரோட்டில் படுத்து கிடப்பான். எப்படி? அந்த போதையில் அறிவு மயங்கிடுது. அவன் தன்னுடைய சுயமரியாதைகளையும் தான் யார் என்பதையும் மறந்து ஒரு நிலையை அடைந்து விட்டான். அது ஒரு தாழ்நிலை. இதை மாதிரி ஆன்மீகத்தில் சில பேர்கள் நான் உயர்ந்தவன், நான் இன்ன அவதாரம், நான் இப்படிப்பட்டவன் என்ற ஒரு சில கற்பனை மாயையில் தன் மனதை வைத்துக்கொண்டு அவர்களை ஒரு நிலையில் பாவித்து கொண்டு இருந்தால் அந்த பாவனை ஞானத்தை அடையக்கூடிய விஷயம் அல்ல. அது வெறும் மனக்கடல் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு மனக்கடல் தான். மனிதனுடைய மனதுக்கு அதிகமான சக்தி இருக்கிறது. ஒரு நொடியில் 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுடைய மனசுக்கு இருக்கு. மனசை பற்றி படிக்கணும். பறக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மனசுக்கு இருக்கு. அப்படின்னா அடுத்த கேள்வி, காற்றில்லாத இடத்தில் மனிதனுடைய மனம் ஊடுருவுமா? காற்று மண்டலம் இருக்க போய் மனசு போகுது. இந்த காற்றில்லாத இடத்தில் மனித மனம் ஊடுருவ முடியுமான்னு கேட்டால் அங்குதான் ஆத்மசக்தி பயன்படும். அங்குதான் ஆத்மசக்தி பயன்படும். அந்த ஆத்மசக்தியை இயக்குகின்ற விதியை அறிந்தவன் ஞானி. அந்த ஆன்மாவை புரிந்து கொண்டவன் ஞானி. இந்த தவத்தையும் தியானத்தையும் மெய்ப்பித்து நின்று பிரபஞ்சத்திலிருந்து புதுமையான ஒரு சக்தியை தன் கண்ணுக்கு எதிரே பார்த்து தன்னை அந்த சக்தியை தனக்குள் அடைய வைக்கின்ற பக்குவத்தை பெற்றவன் ஞானி. அதை இயக்கத் தெரிந்தவன் ஞானி. இந்த நிலைகள் இல்லாமல் வெறும் கருத்துக்களும் கருத்து குவியலும் மாயையிலே கற்பனையில் இருந்தால் அவர்கள் ஞானத்தை விரும்புகிறார்கள் என்பதுதான் பொருளை தவிர அவர்களை ஞானியர்கள் என்று சொல்வதற்கு வழியே இல்லை. ஆகையினால் தூய மனதும் தெளிந்த நல்ல அறிவும் இறை பக்தியும் கொண்டு எல்லாருடைய உள்ளத்தையும் தூய்மையாக்கி மாசிலாத நம்முடைய மனதுக்குள் ஈசனை தேர்வு வகையாக வைத்து என்னாலும் தர்மத்தோடு வாழ்வோம் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம். வாழ்க, வணக்கம்.